கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். முட்டைக்கு மேல ஒரு குண்டு ஊசியை நாட்டினார். தவம் இருக்கும் போது ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க? கோழி முட்டை எதுக்கு வைப்பாங்க? ஆம்லேட் போடுறதுக்கு. ஆமா, ஆம்லேட் போடவா? ஆமா. நீ திண்ணி பண்டார உன்கிட்ட கேட்டா நீ அதைத்தானே சொல்லுவ. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும். தவம் இருக்கும் போது தவத்துக்கு மேலே ஏன் இந்த கோழி முட்டை வைக்கிறாங்க அப்படின்னா, எதற்காக? இவர் தவமாகப்பட்டது முக்தி பெறணுமான, ஆனால் கரு இருந்தா தான் அதிலே உரு ஏறுமா. கரெக்ட். அதுக்காகத்தான் இந்த சாஸ்திரத்துக்காக வச்சிருக்காங்க. அதுக்காகத்தான் முட்டை கொண்டு வச்சிருக்காங்க. சரிதானே? எல்லாம் சொல்லிருக்க பாரு. அப்படி கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் இரு பேர்களும் தன்னுடைய நாவை ஊன்றி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தார்களா? இல்லை ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? கிடையாது. 12 வருடங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து இரு பேர்களும் எப்படி தவம் இருந்து வருகிறார்கள்? எப்படி உண்ணாமல் உறங்கி உடைய வந்திரு புகழ் மறந்திடாமல் அண்ணோ தண்ணியது அருந்திடாமல் ஆண்ட வந்திரு புகழ் மறந்திடாமல் அரோகர அரணே அரணே என்று என் ஆண்டவன் வராமல் இருந்த
இருந்த போது இதனால் இதுவரைக்கும் நாம இப்பேர்வட்ட தவம் இருந்து வந்தாலும் ஏன் இன்னும் சிவன் நாமளுக்கு மனமிறங்கி வரவில்லை? பகவான் ஏன் வரவில்லை? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை இலைய மாத்தி போட்டு தேங்காய் உடைச்சிருப்போமா? இல்லையே, தவறாகத்தான் நாம தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனை என்னை அழுது புலம்பினார்கள். எப்படி எப்படி? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சம்போ, இந்த அடி ஆசையும் தவத்தை பாரு, அப்ப ஏறிட்டு பார்த்தான் இறைவனாகிய சிவபெருமான் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கனி உலகம் எல்லாம் ஆண்டவன் படி இழக்கவே பயணமானினார். பார்த்தா இந்த பார்வதி எனக்குமே சிவன் தான் போறாரு வாராரு. நம்ம கைலாசத்திலே ஒத்தையில இருப்பதனால் நேரம் போகல. ஆண்டவா பரம்பொருளே, இன்றைய தினத்திலே உங்களோடு படி இழக்க நானும் வருகிறேன். பார்வதி, நான் தானடி படி இழக்க போவேன். திடீர்னு என் கூட நீ வாரம்னு சொல்லுகிறியே. ஆண்டவன் உலகத்தை தான் ஒரு விதமா படைத்திருக்கிறேன். உலக மக்களை எல்லாம் பலவிதமாகவே படைத்திருக்கேன். பார்வதி, ஒருவர் கூனாக இருப்பார், குருடாக இருப்பார், செவிடாக இருப்பார், பேடாக இருப்பார். நீ வந்தேன்னா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேப்ப. அதனால என்னோடு நீ வர வேண்டாம் பார்வதி, கையிலே அமர்ந்திருவென்றார். சிவபெருமான் உன்னோடு நான் வரணுமானா என்ன செய்யணும்? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. உங்கள் அண்ணன் மீது ஆணையிட்டு தர வேணும் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதியும் பார் உலகமெல்லாம் படி இழந்து முடித்த போது என் பெருமானுடைய பரிசோதனையை கடந்து நாகலோக பட்டண வழியாகவே கைலாசத்திற்கு புறப்பட்டார்கள். நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டு ஈசா இறைவா, இப்பேற்பட்ட கம்பத்துவம் இருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன வேண்டும்? பார்வதி, 12 வருடமாகவே பிள்ளைக்காகவே தவம் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு இறைவன் சொன்ன உடனே, இறைவா பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க உடனே பிள்ளை வாக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, பிள்ளை வாக்கியம்னா நீ நினைப்பதை போல் சாதாரணமா கிடையாது. அவரவர் போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும். இவர் பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்படி என்று சித்திரபுத்திரன் ஐனாரை வரவழைத்து
நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தபோது கணக்கிலே என்ன நடக்கு என்ன போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனதான் பிறந்து 8 மாத சூழ்மாய் அம்பாலையை விருக்க அதன் உயிரமாய் திருக்க நாகக்கண்ணி பெண்கொடியா மருத்துவமாதான் பிறன் 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க கருவ கலைத்திருக்க உருமருந்த கொடுத்திருக்க உருவ கலைத்திருக்க கருவளித்த இருவருக்கு ஒரே கை குழந்தை பார்வதி போன ஜென்மத்திலே இருவேர்களும் செய்த பாவத்திற்கு ஒரு பிள்ளை வரம் கிடையாது. வா நாம கைலாசம் போவோம். இறைவா ஒரு பெண்ணின் தவம் இருப்பதை பார்த்து விட்டு போக முடியாது. இப்பொழுதே நீங்கள் குழந்தை பாக்கியம் கொடுத்தாக வேண்டும். பார்வதி பாவம் செய்தவருக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும். நான் கைலாசம் போறேன், நீ புறப்பட்டு வாரியா இல்லையா அப்படின்னு ஆண்டவன் பிள்ளை வரம் கொடுக்க முடியாதென்றார். பார்வதி கண்டிப்பா பிள்ளை பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல இதோடு நாமல் விடக்கூடாது. இப்பொழுதே நாமல் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று பார்வதி என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு, பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அங்கே பார்வதியும் சொன்ன போது ஆண்டவை எது சொல், ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால பிடி சாபத்தை பிள்ளையில்லா இருவருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும். போ ஆண்டவா சக்தியின் வயத்திலே நான். ஹலோ, திரு ராமநாத ஆதித்தன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். வில்லிசை மாதவியின் ஸ்பான்சர் திரு ராமநாத ஆதித்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பிள்ளை இல்லாத இருவருக்கும் சக்தி நான் கருவாயை சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. அப்படி கருவுச்சு பிறந்தால் அது தெய்வமும் கிடையாது. மாற்று வரங்களை தந்தால் நான் மதலையாக போய் பிறக்கிறேன் என்று சொல்ல அப்படியானால் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே நீ அவதார பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று சொல்ல அமிர்த 8 கலசத்தை கொண்டு வந்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுக்க அதை மேலவாசல் கோட்டையிலே வைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை செய்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்த போறா தாயனால உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில
முத்தாரம்மா கூப்பிட்ட குரலுக்குத்தா கூட்டத்திலே வந்தவளா ஆமா குரலுக்குத்தா நாய மஞ்சள் முகத்தழகி மாயனோட என் தங்கையம்மா என் தாயாரே என் முத்தாரம்மா பச்சைக்காளி பவளக்காளி தாயாரே
முத்தாரம்மா சிங்காரம் தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ ஏ போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ ஆடி வார முத்தாரம்மா ஆனந்தம்மா போடுங்கம்மா சிலுக்க ஆத்தா சிலுக்க இங்க சிலுக்க சிலுக்க வராளே முத்தாரம்மா சிங்கரத ஏறி வராளே சிலுக்க சிலுக்க வராளே ஏ முத்தாரம்மா
தாயானே என் முத்தாரம்மா மூணா நல்ல கிரகமம்மா நீ முத்து வைத்த பொற்கிரகம் ஐந்த நல்ல கிரகமம்மா காளி அம்மா ஆடி வர பொற்கிரகம் கரகமம்மா ஆடி வரோ தாயா அப்பு நல்ல சடையலை ஆங்கார எருவக்காரி என் தாயானே என் முத்தாரம்மா அவ பிள்ளை இல்ல பேர்களுக்கு என் பிள்ளை வரும் தான் கொடுப்பான் மதலை இல்ல பேர்களுக்கு மதலை வரும் தான் கொடுப்பான் மாலை இல்ல பேர்களுக்கு முத்தாரம்மா மாலை வரும் தந்திடுவான் தாயா ஆடி வரும் வேளையில தாயானே என் முத்தாரம்மா கூப்பிட்ட என் குரலுக்குத்தான் கூட்டத்திலே என் வந்த வேளம் கடலாண்ட தெய்வம் அம்மா கட்டழகி முத்தாரம்மா தெய்வமம்மா ஏ கட்டழகி முத்தாரம்மா பட்டணல்ல பட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி பட்டணல்ல பட்டு காரி சரிகப்பட்டு சேலக்காரி பனையில சூலக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி ஏ தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்தா டீகையா பச்சைக்கல்லு மூக்குத்தியா பவளம் பதித்தா டீகையா பஞ்சமிட்டாய் வண்ணத்தில மலமல கூப்பட்டாடையா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி ஏ தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரமா நீலகல்ல மூக்குத்தியா நெற்றியிலே செந்தூரமா அஞ்சு வகை தொங்கட்டமா அளவுக்கேத்த தோடுகளா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி ஏ தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே செந்தூர பட்டு வச்சு செவ்வரளி மாலை போட்டு குலசையில அமர்ந்தவளா குலவிருக்கோ முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி ஏ தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே குடத்தில நல்லெண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசனை திரவியம்மா வந்து நின்னா முத்தாரம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாம்மா எங்கே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி தாயே முத்தாரம்மா நீ எழுந்து ஓடி வாமா தாயே பச்சைக்கல்லு மூக்குத்தியா